ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நடைபெற்ற முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக சென்ற இளைஞர்கள் அரசு பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் மீது ஏறி அட்ராசிட்டியில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். வணக்கம் மகேஷ், விவரங்கள். நிச்சயமாக சுபா, ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழாவும் 63வது குருபூஜை விழாவும் கடந்த 28ஆம் தேதி தொடங்கியது. இதையடுத்து தேவர் குருபூஜைக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருவதற்கு மாவட்ட நிர்வாகத்தினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திற்கு 144 தடையானதும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெளி மாவட்டத்தில் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தேவர் குருபூஜைக்கு செல்லும் வழியில் மானாமதுரை பகுதியில் அரசு பேருந்துகள் மற்றும் வாகனங்களில் மேற்கூரைகளில் ஏறி ஆட்டம் போட்டு வீடியோ எடுத்துள்ளனர். தேவர் குருபூஜைக்கு மாவட்ட ஆட்சியிடம் அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் தடையை மீறி இருசக்கர வாகனங்களிலும் அசுர வேகத்தில் இளைஞர்கள் பெண்கள் உள்ளிட்டவர்கள் அச்சுறுத்தும் வகையில் செல்கின்றனர். போலீசார் பாதுகாப்புக்காக இருந்த போதிலும் இளைஞர்கள் செய்யும் அட்டூழியத்தை கண்டும் காணாமல் இருக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இவற்றையெல்லாம் கண்டித்து தடையை மீறி வரும் வாகனங்களை பறிமுதல் செய்து வாகன உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இது குறித்து ஒரு போலீசாரிடம் கேட்டபோது அவர் என்ன சொல்றாருன்னா, தேவர் குருபூஜை விழா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தற்போது நடைபெற்று வருவதால் ஒரு சில இளைஞர்கள் இந்த அரசு பேருந்துகள் வாகனங்களில் மேற்கூரைகளில் ஏறி அட்டூழியத்தில் ஈடுபட்டு வருவது அவர்களை கண்டும் காணாமல் நாங்கள் இருக்கிறோம். மேலும் விழா முடிந்தவுடன் அவர்கள் மீது உரிய நடவடிக்கையானது எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தனர். மேலும் இந்த வாகனங்களில் ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் தொங்கி செல்லும் அந்த காட்சிகள் அனைவரையும் பதற வைக்கும் ஒரு நிலையானது உருவாகியுள்ளது. மேலும் இந்த இங்கு நடைபெறும் நிகழ்ச்சிக்கு பல்வேறு கிராமங்களிலிருந்தும் பல்வேறு வெளிமாநிலத்திலிருந்து வரும் இளைஞர்கள் இங்கு இது போன்று தொங்கிக் சென்று பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செல்கின்றனர் சுபா.